அவன் மாமிசம் அவனுக்குள் இருக்கும் வரை நோவு இருக்கும், ஆத்துமா இருக்கிற வரை துக்கம் இருக்கும். வசனம் போடுற ஆள் வரலையா? சொல்லுங்க. ஆத்துமா இருக்கிற வரையும், இப்படி சொல்லுங்க, சரீரம் இருக்கிற வரையும் சத்தமா என்ன இருக்கும்? ஆத்துமா இருக்கிற வரைக்கும் சத்தமா. சரீரம் உள்ளவங்க எல்லாம் கை தூக்குங்க. அப்ப என்ன வரும்? தூக்கம் வருமா? அப்படியே போட்டுருது. தப்பு தப்பா படிக்கிறீங்க. மாமிசம் இருக்க வரைக்கும் என்ன இருக்கும்? இருக்குதா இல்லைங்களா? எங்களுக்கு நிறையவே இருக்குது. எங்களுக்கெல்லாம் சுகர் இருக்குது. முன்னெல்லாம் ஒருத்தரை பார்த்தா எப்படி இருக்குன்னு கேட்போம். இப்போலாம் உனக்கு எவ்வளவு எனக்கு எவ்வளவு நான் பார்க்கறதே இல்லை. இப்போ என் நாளைய துன்பத்தை எனக்கு ஏன் சுமக்கணும்னு புரியுதா உங்களுக்கு? எனக்கு 10 அடைப்பு இருந்துச்சு, 5 பைபாஸ் பண்ணியிருக்கிறேன், கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது. அது வரும், அது போகும். என்னோட பார்க்குறீங்க. மாமிசம் இருந்தால் என்ன இருக்கும்? சத்தமாக இருக்கு. சொல்லுங்கள். ஆத்துமான்னு இருந்தால், குடும்பம்னு இருந்தால் போராட்டம் இருக்கும். மாமியார் இருந்தால் மருமக சண்டை இருக்கும். என்னடி பார்க்குறீங்க? மாமியார் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், சண்டை. மாமியார் சேர்ந்து வந்துக்கிறீங்களா? மாமியார் மருமகள் சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் அது ரொம்ப கஷ்டம். சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் கேட்டேன். தமிழே புரியலையா? ஓ, மாமியார் வந்தால் மருமக வராது, மருமக வந்தால் மாமியார் வராது. அந்த அம்மாவே விரும்பலை. ஏமா இந்த அம்மா மாமியார் மருமகள் யாருமா? 2 மருமகளா உங்களுக்கு? அவங்களை நீ அறிமுகப்படுத்துறீங்களா? புரிய மாட்டேங்குது. யார் மாமியார்? அந்தம்மா மாமியார். மருமகள் எங்கம்மா? அப்படியா? பார்த்தா பரிதாபமாக இருக்கிற. மறு ஜென்மத்தில் இந்த அம்மா மாமியார் வரணுமா? அந்த அளவுக்கு நீ மக்குன்னு தெரியுது. குடும்பம்னு இருந்தால் என்ன இருக்கும்? சத்தமாக சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? குடும்பம் பெருக பெருக என்ன பெருகும்? சபை பெருக பெருக. புரியலையோ? சின்ன ஊழியம் சின்ன பிரச்சனை, பெரிய ஊழியம் பெரிய பிரச்சனை. ஸ்மால் மினிஸ்ட்ரி ஸ்மால் ப்ராப்ளம், பிக் மினிஸ்ட்ரி பிக் ப்ராப்ளம், நோ மினிஸ்ட்ரி நோ ப்ராப்ளம். பிரச்சனையே இல்லை. ஊழியம் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. எல்லா போராட்டங்களிலையும் என்னோடு ஜெயம் கொடுக்கிறவர் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க. வரும். சொல்லுங்க. வரும். எது வரும்? பாடு வியாதி வரும், ஆனா வராது. எங்கிட்ட வராது. ஏன் தெரியுமா? அது இயேசுவை தாண்டி தான் எங்கிட்ட வரணும். அவரை சந்திக்கும் போது பலன் இழந்து விடுகிறது, எங்கிட்ட வரும்போது பலன் முற்றி விடுகிறது. அவரை சந்திக்கும் போது சொல்லுங்க, எனக்கு முன்னால் அவர் இருக்கிறாரு. சத்தமா அது வரும்போது முதல்ல யாரை பார்க்கணும்? அவற்று வரும்போது பலன் போயிடுச்சு. அப்ப எங்கிட்ட வரும்போது அது ஒண்ணுமே இல்லை. கைதட்டி ஆமீன்னு சொல்லுங்க. அம்மாக்கு புரியுதா? என்ன புரிஞ்சதுன்னு தெரியல எனக்கு. அவர் இடத்துல இயேசு தாங்கின துன்பங்கள் என்னை தாண்டியே செல்லாதே. அவர் இடத்துல வரும்போது பலவீனமாகிறது, எங்கிட்ட வரும்போது ஒண்ணுமே இல்லாம போயிடுது. கரங்களை தட்டி ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்றாங்கல்ல அடிக்கடி, இன்றைக்கு புயல் வலுவிழந்தது. சத்தமா சொல்லுங்க. வரும், ஆனா என்கிட்ட வரும்போது ஒரு சின்ன யோசித்து பார்த்தீங்களா? ஆண்டவரே இல்லாம இந்த புயலை சந்திச்சு அப்படி இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? இதே ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் இதே லண்டனுக்கு நான் கடந்த நவம்பர் மாதம் ட்ராவல் பண்ணேன். இதே ஏர் இந்தியாவில் இதே நவம்பர் மாதம் பாம்பே டு லண்டன் ட்ராவல் பண்ணேன். அதே மாதிரி லண்டன் டு பாம்பே ட்ராவல் பண்ணேன். நேற்று கூட இண்டிகோவில் அந்தமான்லேருந்து வந்தேன். பயங்கர சூறாவளி, பயங்கர புயல், பயங்கர மழை. அந்தமானில் 365 நாள் மழை பெய்யுது. இந்த மழை இல்லை, பேய் மழை. அதே போல் பல நேரங்கள் நான் சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? வரும், ஆனால் நம்மோட ஒருத்தர் இருக்கிறார் பார்த்தீங்களா? நான் முன்னால் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்த்துட்டு அது வேலையிடும். சத்தமாக சொல்லுங்க. வரும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் கடந்த 2 மாதத்தில் மட்டும் 13 முறை ஆகாயமானத்தில் போனேன். 13 முறை. எனக்கு ஒன்று தெரியும்,
ஓடு போய் சேர்ந்தாத நிச்சயம். நான் உள்ளே வரேன், நேற்று வீட்டுக்குள்ளே அந்தமான் போயிட்டு உள்ளே வரேன், வந்தால் இதான் ஓடுது. வீட்டில் 6 மணிக்கு வந்துடுறாங்க 2 பேரும், இதான் ஓடுது. அதே ஃப்ளைட்டில் அதே ஏர் இந்தியாவில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். கர்த்தர் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அந்த பாரம் சத்தம். முதல் வார்த்தை என்ன போட்டுருக்குது? கடைசி வசனம் கடைசி வார்த்தை, கடைசி வசனம் கடைசி வார்த்தை. சங்கீதம் இருக்குதுங்களா? கடைசி வசனத்தினுடைய கடைசி வார்த்தை. ஆமா, சங்கீதம் இருக்குதா? சொல்லுங்க, என் புலம்பலை சங்கீதமாய் மாற்றுகிறவர் கர்த்தர். ஆரம்பிக்கும் எப்படி ஆரம்பிச்சது? பாரத்தோட. முடியும் போது சொல்லுங்க, முடியும் எப்படி முடியும்? சொல்லுங்க, என் வாழ்க்கை சங்கீதமா இருக்கும். எல்லா அம்மாமான்னு சொல்றீங்களா? நம்புறீங்களாமா? பிரச்சனை இருக்குதா வீட்டில்? குடியார பையன், புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இப்படிதான். சண்டை போடுற மருமக, சோறு போடாத மருமகள்லாம் இருக்கிறா. என்னடி பார்க்குறீங்க? சோறு போடலாம் பரவாயில்ல, செம்பு தூக்கி அடிக்கிற மருமகள்லாம் இருக்கிறா. இப்போ அது சொந்த அண்ணன் பொண்ணு, அது சொம்பு தூக்கி அடிச்சு சொந்த அண்ணன் பொண்ணு. அம்மா பார்க்குறீங்களா? பயமாக்குதா? நீர் என்னோடு நீர் என்னோடு மலைகளின் இல்லையே, நான் சோர்ந்து போவதில்லையே. சத்தமா சொல்லுவேமே, இருக்கும் மலைகளை தாண்டிடுவேன். எல்லாம் சத்தமா முறியடிப்பேன். சத்தமா உள்ள தாழத்திலிருந்து நீரனோடு சத்தமா ஒரு நிமிஷம். ஹலோ, அது ஏன் இவ்வளவு துக்கமா சொல்றீங்க? என்னங்க, ஒரு பெரிய ஆள் நம்ம கூட வந்து அவ்வளவு தெம்பு இல்லை. என்னோட பாக்குறீங்க? உங்க பக்கத்துல உங்களுக்கு பிரதமர் இருக்கிறார், சிஎம் இருக்கிறார், எப்படி சந்தோஷமா இருப்பீங்கல்ல? இன்னும் அவ்வளவு துக்கமா பாடுறீங்க? வாயே திறக்கலையே. நீர் என்னோடு சத்தமா சொல்லுங்க, இருக்கும்போது என்னாலும். சத்தமா சொல்லுங்க. கவனிங்க, அறிவு கொடுக்கிற வெற்றியை விட, உலகம் கொடுக்கிற வெற்றியை விட ஆண்டவர் கொடுக்கிற வெற்றி நிரந்தரமானது. ஆமென். சத்தமா சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்து விடும். சீரைச்சாலை கதவுகளும் அபிஷேகம் எனக்குள்ளே மறைந்து
என்னோடு இருக்கும்போது அமருவோம். ரைட், எல்லாம் அமருவோம். ரைட், சொல்லுங்க. என் பாரங்கள் பாடலாய் மாறும். நம்புறீங்களா? என் பாரங்கள் கவனிக்க எல்லாரும். ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்குது? அந்த கடைசி சொற்றொடர், முதல் வார்த்தை பாரம். அதை விட்டுருக்க. பாரம் முடியும் போது சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, இதுதான் என் வாழ்க்கை. சொல்லுங்க, இன்னைக்கு நான் யாரா இருக்கிறோன்னு முக்கியம் இல்லை, என்னை கர்த்தர் யாரா மாத்த போறாருன்னு முக்கியம். நம்புறீங்களா? இன்னைக்கு என்னை பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஆனா என் வாழ்க்கையை அவர் பார்த்திருக்கிறார். கவனிங்கள். பாரங்களை ஆபகுக் பார்த்தான், பாடலை கர்த்தர் பார்த்தார். எதை பார்க்குறீங்க? எதை பார்க்குறீங்க? பத்திரகாளி மனைவி, சண்டை போற புருஷன், சோறு போடாத மருமகள், எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுற மாமியார். சொல்லுங்க, என் பாரங்கள் பாடலாய் மாறும். நம்பர் 1 சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில சோதனை, போதனை, சாதனை. சாதனை வேணுமா? சோதனை வேணும். சோதனைக்கும் சாதனைக்கும் மத்தியில் ஒரு போதனை. நிறைய பேர் 3 விரும்புவாங்க, ஆனா 2 விரும்ப மாட்டாங்க. புரியல? 3 விரும்புவாங்க. என்னது? சாதனை. ஆனா எதை விரும்பல? சொல்லுங்க. சோதனை இல்லை என்றால் சாதனை இல்லை. நம்புறீங்களா? உங்களுக்கு சின்ன சோதனை, எங்களுக்கெல்லாம் பெரிய சோதனை. நான் இங்கே வரத்துக்கு முன்னாலே ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி அவ கடன் பிரச்சனையா, அந்த கடன் பிரச்சனைக்கு நான் தீர்க்கலைன்னா என் பேரை சொல்லி தற்கொலை பண்ணிப்பாராம். புரியல? அவர் கடன் பிரச்சனையா, அந்த கடனை நான் தீர்க்கலைன்னா என்ன பேரை எழுதி வச்சுட்டு என்ன பண்ணிப்பாராம். இப்போ வரும்போது பிரேக்கிங் நியூஸ். பரவாயில்லை, வந்திருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்கிறோம், என்னைக்குமே செய்ய மாட்டான். சொல்கிறோம் என்னைக்குமே, அது இன்னும் சொல்கிறான். அதெல்லாம் வேண்டாம். இப்போ ரைட் சொல்லுங்க. பாரம் இல்லாத வாழ்க்கை இல்லை. பில்கேட்டு கூட பாரம் இருக்குது, அம்பானிக்கும் பாரம் இருக்குது. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? இன்றைய பிரதமருக்கு எவ்வளோ பாரம் இல்லை? இந்த ஏர் இந்தியா சொந்தக்காரருக்கு எவ்வளோ, எப்படி இருப்பார் இப்போ? அவர் எப்படி இருப்பார்? புரியுது உங்களுக்கு? டாட்டா ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு 1 கோடி தராராம் இப்போ அவர். சொல்லுங்க, பாரம் இல்லாத மனிதர்களே இல்லை. சத்தமா சொல்லுங்க. ஆனால் அந்த பாரங்களை மாற்றுகிற கர்த்தர் கூடவே இருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும். நான் அவரிடத்துல வரும்போது என் பாரம் தோள் மாறுகிறது. நம்புறீங்களா? சொல்லுங்க. அவரிடத்துல வரும்போது என் பாரம் தோள் மாறுகிறது. நம்புறீங்களா? இயேசுவோட 55 ஆண்டுகளாய் வாழ்கிறேன். ஒரு மார்க்கத்திலிருந்து வந்தேன். ரொம்ப போராட்டம், ரொம்ப பாடு, ரொம்ப பிரச்சனை. உண்மையை சொன்னா சாப்பிடக்கூட வழி இல்லை. ஏஸ்டாத்து வந்த பிறகு சாப்பிட நேரமே இல்லை. புரியவே இல்லை. அவர்கிட்ட வரத்துக்கு முன்னால சாப்பிட வழி இல்லை. இப்போ நேரம் இல்லை. உடுத்த உடை இல்லை. இன்னைக்கு அன்பானவர்களே, ஒரு மாசத்துக்கு இதுவரைக்கும் தாய் தகப்பன் இல்லாத 2000 பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு?
2000 பிள்ளைகளை கல்லூரி படிக்கிறாங்க, இன்ஜினியராக இருக்கிறாங்க, ஃபிசியோதெரபி டாக்டராக இருக்கிறாங்க. இதெல்லாம் ரீல் கிடையாது. அவர்த்தில் வரும்போது பாரம் தோல் மாறுகிறது. சொல்லுங்க, அவர்கிட்ட வரும்போது நம்புறீங்களா? நம்புறீங்க? ஜெபிக்கிறோம், ஜெபிச்ச பிறகு அதை யோசிக்கிறோம். உங்களுக்கு கதை தெரியுமா? ஒரு வயசான பெரியவர் ரோட்டில் ஒரு பெரிய பாரம் சுமத்துட்டு போனார். ரோட்டில் வயசானவர், நிறைச்ச முடி, தள்ளாத உடம்பு. ஒரு லாரி டிரைவர் பார்த்தார். எப்போ எங்கேயா போகிறேன்னு கேட்டார். நான் இந்த ஊருக்கு தான் போகிறேன்னாரு. நான் கூட அந்த பக்கம்தான் போகிறேன்யா, வண்டிக்குள்ளே ஏறுனார். பின்னால் ஏறிட்டார். பின்னால் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போச்சு. திரும்பி பார்த்தா அந்த பெரிய மூட்டை எங்கே தான் வச்சுக்கிறாரு? வண்டிக்குள்ளே தான் இருக்கிறாரு. ஆனால் பாரம் எங்கே தான் இருக்குது? நம்ம கதை அதுதான். சபைக்கு வந்துட்டோம், ஆனால் எங்கே தான் செய்வார், ஆனால் தெரியல எப்போ செய்வாருன்னு தெரியல. அதான் சொல்லிட்டீங்கல்ல. என்ன பார்க்குறீங்க? எனக்கு 3 பொம்பளை பிள்ளைகள், 3 கரை சேர்க்கறது நான் பட்ட பாடு பெரிய பாடு. 3 கண்டிஷன். 1, ஊழியக்காரனாக வரணும். பாஸ்டர் பொண்ணு எங்கே போகணும்? பாஸ்டர் அம்மாவாக இருக்கணும். 2வது, நகை போடக்கூடாது. இந்த 3மே என் வாழ்க்கையில் நடக்கலை. 31 வருஷம் ஆயிடுச்சு. ஒன்றுத்துக்கும் நல்லா கவனிங்க. உலகம் சும்மா இருக்குமா? உலகம் சும்மா இருந்தால் வீட்டுக்காரமா சும்மா இருக்குமா? பாஸ்டர் அம்மா ரொம்ப நல்லவங்க, ஒரே எதிர்ப்பு. ஆனால் தேவ கிருபையிலே ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட வந்து, ஒரு பாஸ்டர் சென்னையில் மிக பெரிய போதகர். இப்போ என்ன சொன்னார் தெரியுமா? நான் இன்னைக்கு நகை போடாமல் பண்ணுறேன், அடுத்த நாள் நகை போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார் என்னை பார்த்து. நம்ம என்ன சொல்லுதுமா? பாரம்னா பெரிய பாரம். 30 வயசு ஆயிடுச்சு, 32 வயசு கூட ஆயிடுச்சு. படிப்புக்கு குறைவே இல்லை. கவனிங்க. ஆனால் 3மே நடக்கலை. ஆனால் ஏற்ற காலத்தில் கர்த்தர் செய்வார். 3 பேருமே பாஸ்டராக இருக்கிறாங்க. இப்போ 3 பேருமே பாஸ்டர் அம்மாவாக இருக்கிறாங்க. புரியுது உங்களுக்கு? ஒருத்தர் அடிக்கடி இங்கே வருவார், திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் வருவார். நான் சொல்ல இந்த கருத்து சொல்லுங்கள். அவடத்துல வரும்போது சொல்லுங்கள், இடத்துல வந்துட்டீங்கன்னா உங்கள் பாரம் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள், டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். மணி டிரான்ஸ்ஃபர் ஆனால் தான் என்ன பண்ணுறான் அமேசானில். என்னங்க அப்படி பார்க்குறீங்க? மணி காசு போனதானே பொருளை கொடுக்குறான். சொல்ல என்கிட்ட ஆட்டோ வந்துட்டீங்களாலே சொல்லுங்கம்மா. அப்படி கோமா பார்க்குறீங்கம்மா? சொல்லுங்கள், பாரம் தோல் மாறிடுச்சு, சும்மா இருங்கம்மா, சுகமாக இருங்க, எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. எல்லாம் அவர் பார்த்துப்பாரா? சொல்லுங்க. இவருடைய பாரம் யாருக்குமே இல்லை. ஆபக்கூக்கின் பாரம் யாருக்குமே இல்லை. நம்பர் 1 பாரம் தெரியுமா? பாரம், பிரச்சனை என்பது வேறு, பாரம் என்பது வேறு. பிரச்சனை என்பது சொல்லக்கூடியது, பாரம் சொல்லக்கூடாதது. என்னங்க? பிரச்சனை சொல்லக்கூடியது. தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, பிரச்சனை. பாரம் என்பது சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது, சொன்ன யாருக்கும் புரியாது. இப்படி சொன்னவங்களுக்கு புரியும். ஊமையின் கனவை சொல்ல முடியாது, சொன்ன யாருக்கும் புரியாது. அதான் பாரம். சொல்லுங்க எல்லாரும். சொல்ல முடியாது, சொன்ன யாருக்குமே புரியுது உங்களுக்கு? இப்போ நான் தான் பரலோகம் போயிட்டு வந்தேன். ஏன்னா எல்லாம் எழுந்து போயிட்டாங்க, ஒத்து கூட இல்லை சீட்டில். ரைட், நான் தான் பரலோகம் போயிட்டு வந்தேன். நான் ஊமை. இப்போ எங்கே அஜய் போயிட்டாரோ? ரைட். இப்போ அஜய் கிட்ட சொல்கிறேன், பே 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 அப்படின்றேன். அவர் புரிஞ்ச பாரு, சிரிப்பாரா? இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்கல்ல, இத்தனை சபைக்கு வந்து சிரிக்கிறேன். மனசாட்சி இல்லை உங்களுக்கு? ஒரு பாஸ்டர் சொல்கிறேன் என் பாரத்தை, அதை முன்னால் உட்காந்து எனக்கு முன்னாலே சிரிக்கிறீங்க. அவர் பின்னால் எவ்வளோ சிரிப்பீங்க? இதான் வாழ்க்கை. ஒன்று சொல்லட்டுமா? உங்கள் பிரச்சனையை சொன்னால் உலகத்தை எப்படி இருக்கும்? ஆனால் என் சிரிப்பை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர் கர்த்தர். எந்த உலகத்தில் குனிஞ்சி பார்க்கப்பட்டீங்களோ அதே உலகத்தில் உங்களை அண்ணாந்து பார்க்கிறவளை கர்த்தர் மாற்றுவார். நான் வேகமாக சொல்றேன். நம்பர் ஒன், நான் கூப்பிடுகிறேன் பதில் இல்லை. 2ஆம் வசனம், கூப்பிடுகிறேன் பதில் இல்லை. யாருக்கு? என்னங்க? அப்பக்கா இருக்கா? அவர் யாருன்னு கேட்டேன். தீர்க்கதரிசி அல்ல. அவர் யாருங்க? ஒரு மாபெரும் ஊழியன்.
தீர்க்கதரிசி என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் 24 மணி நேரமும் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறவர். 24 மணி நேரமும் அவர் யார் தான் இருப்பாரு? 24 மணி நேரமும் தேவனை பாருங்க. 24 மணி நேரம் ஜெபிக்கிறவருக்கு என்ன இல்லை சிஸ்டர், புரியுதுங்களா? அப்ப நம்ம எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றோம் சொல்லுங்க. தேவன் என் ஜெபங்களுக்கு பதில் அளித்திருக்கிறார். அதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. புரியவே இல்லை. நீங்க பேசுறீங்க ஒண்ணுமே புரியாது, சுத்தமா புரியல. சொல்லுங்க எல்லாரும், தேவன் என் ஜெபங்களுக்கு பதிலளித்து விட்டார், நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டது போல இல்லை. நான் கேட்டது ஷாருக் கான், சல்மான் கான், வந்தது என்னை போல. நான் கேட்டது ஐஸ்வர்யா ராய், வந்தது எலும்புந்தோலுமா ஒண்ணு. அதுதான் கர்த்தர். புரியவே இல்லை. புரிந்தால் ஆமீன் சொல்லுங்கள். இன்னொரு முறை, தேவன் பதிலளித்து விட்டார், நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காரணம் நான் கேட்டதை போல இல்லை. நான் கேட்டது தெரியுமா? சொந்த வீட்டுக்காரன் வந்தவன் ஹவுசிங் போர்டு வீட்டுக்காரன். அதுதான் கர்த்தர் கொடுத்தது. சொந்த வீடு ஹவுசிங் வீட மாறலாம், ஹவுசிங் போர்டு வீடு சொந்த வீட மாறலாம். என்னடி பாக்குறீங்க? நான் கேட்டது கலரு, கேஷு, காஸ்ட், அவர் கொடுத்தது கிரைஸ்ட். புரியவே இல்லைல்ல? நான் கலர் பார்த்தேன், கேஷ் பார்த்தேன், காஸ்ட்டை பார்த்தேன், யாரை பார்க்கல. அன்னைக்கு பையன் சோப்பா இருந்தான், இன்னைக்கு பொண்ணு கண்ணு சோப்பாயிடுச்சு. எதினால்? இது எதினால்? புரியுதா புரியலீங்களா? சொல்லுங்க. தேவனே, நீங்க எதை தரீங்களோ அதுதான் பெஸ்ட். சத்தமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கேளுங்க, நான் சொல்ல கேளுங்க. சில நேரங்களில் பதில் வராது, ஆனால் சமாதானம் வரும். அதுதான் பதில். புரிந்தால் ஆமீன் சொல்ல வேண்டும். பதில் வராது, ஆனால் ஒரு மன அமைதி வரும். அதுதான் பதில். புரிஞ்சுங்க, ஆமீன் சொல்லணும். நீயா சூஸ் பண்ணா ஒஸ்ட்டுமா, கர்த்தரா கொடுத்தா பெஸ்ட். புரிஞ்சா சரிதான். நீயா சூஸ் பண்ணா வேணேன், கர்த்தரா கொடுத்தா தோணை. ஆமீன். அவன்தான் வேண்டும், அவனையே தருவார். அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி. முதல்ல மகாதேவி கொடுப்பாரு, அப்புறம் மரணதேவி கொடுப்பாரு. ஏன் ஆண்டவர் இந்த மரணதேவி? நீ தான் மகாதேவி கேட்ட, நீ கேட்டுதான் கொடுத்தேன். அதுக்கு பின்னால தான் இது வருது. எது வருது? காலம் கடந்த வெளிப்பாடு. புரியல இல்ல? காலம் கடந்த வெளிப்பாடு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதான் நான் சொன்ன. இத்தனை புரிஞ்சுது. இன்னொன்னு சொல்றேன், தேவனை கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்கிற எதுவுமே ஆசீர்வாதமா இருக்காது. சத்தமா சொல்லுங்க. தலையாட்டுறீங்க. தேவனை கட்டாயப்படுத்தி பெற்றுக்கொள்ளுகிற எதுவுமே பின்னால ஆசீர்வாதம் இருக்காது. எத்தனை பேர் புரியுது? நிறைய பொண்ணுங்களை பார்த்தேன், அவன் தான் வேணும், எவன் தான் வேணும், அவன் தான் வேணும். ஒரு அம்மாவை கேட்டேன், ஏமா அவனை சூஸ் பண்ணீங்கன்னு. அவன் கமலஹாசன் மாதிரி இருந்தான்னுச்சு. இப்போ என்னன்னா, அந்த பையனுக்கு இந்த பொண்ணு 3வது மனைவி. புரியல? அந்த பொண்ணு அழகா இருக்கும், எம்காம் படிச்சது. அந்த பொண்ணு ரொம்ப ஃபேரா இருக்கும். ஏமா பிடிச்சேன்னு கேட்டேன். பார்க்கறதுக்கு கமல் மாதிரி இருந்தான். அவனுக்கு என்ன தூங்கி விட்டான், அகப்பட்டவன் நான் அல்லவா. புரியுதா புரியலீங்களா? உலகம் கவனிங்க. சொல்லுங்க, பாரம். இன்னும் சொல்றேன், டிலேஸ் ஆர் நாட் டினையல்ஸ். சொல்லுங்க, தேவனுடைய தாமதங்கள் மறுப்பு அல்ல, மறந்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல, மேலான ஒன்று எனக்கு என்று வைத்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் நோன்னு சொன்னார்னா இதோட பெஸ்ட் எனக்கு வச்சிருக்கிறான்னு அர்த்தம். தமிழ் புரியுதா தம்பி? இந்த வேலை கிடைக்கல, அதோட பெஸ்ட் வச்சிருக்கிறார். அந்த பொண்ணு கிடைக்கல, பெஸ்ட் வச்சிருக்கிறார். அந்த பொண்ணு போனா 1000 பொண்ணு வரும் பின்னால. தாடி வைக்காத. ஹலோ, உங்களுக்கு தான் சொல்றேன். அம்மாமா இருக்கலாம், எங்க வீட்டு தான் வந்தாங்க, அந்த பையன் எங்க வீட்டு தான் வந்தான், பக்கத்து வீட்டுக்காரமா பிடிச்சிருச்சு, அதை விட சூப்பர் பையனை கர்த்தர் வீட்டுக்கு அனுப்புவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நீங்க மட்டும் எங்க இருக்கு தெரியுமா? அவரோடு. நான் பின்னால சொல்றேன். சொல்லுங்க, பாரம் அவருக்கே என்ன இல்லை, அவருக்கே
அவருடைய ஜெபங்கள் பதில் பெறவில்லை. படிப்பீங்களா? கூப்பிடுகிறேன் கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. போதும். இது உண்மையா பொய்யா? இப்போ நாங்கெல்லாம் எவ்வளோ ஜெபம் பண்ணுறோம். பாஸ்டரையா ஜெபம் பண்ணுறார், பாஸ்டர்மா ஜெபம் பண்ணுறாங்க குடும்பத்துக்காக. கவனிங்க, ஜெபங்கள் பதில் பெறவில்லை என்பதனால் தேவன் என்னை மறந்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. எல்லாம் சொல்லுங்க வாயை திறந்து. ஜெபங்கள் பதில் பெறவில்லை என்பதால் தேவன் என்னை மறந்து விட்டார் என்று பொருள் அல்ல. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவாலே நடத்தும். என்னை மறப்பதே இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அவர் சிந்தையெல்லாம் நான் இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்லுங்க, அவர் சிந்தை நான் மட்டும்தான் இருக்கிறேன், நீ இல்லம்மான்னு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, அவர் சிந்தையெல்லாம் நான் மட்டும்தான் இருக்கிறேன். அப்படிதானே? நான் இப்போதான் 1 மாதம் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். ஒரு வாரத்தில் 1 நாள் ஃபோன் பண்ணாலே பெரிய பாடு. தமிழ் புரியுதாம்மா? 7 நாள் இருந்தேன், 1 நாள் கூட வீட்டுக்கு ஃபோன் பண்ணல. என்ன பார்க்குறீங்க? சொல்வதெல்லாம் உண்மை, உண்மை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது ஞாபகம் வரும், ஆனால் நேரம் இல்லாததுனால. என்ன பாருங்க பாருங்க, புரியல. ஒரு பொண்டாட்டி 3 பிள்ளை வச்சிருக்க ஞாபகம் வர மாட்டேங்குது. இவ்வளோ பரந்த உலகத்தை நம்ம ஞாபகம் வச்சிருக்கிறாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்மேல் நினைவா இருப்பவரே சொல்லுங்க. என்மேல் எப்போதும் நினைவா இருக்கிறவர். அவர் மறந்தால் என் வாழ்க்கை முடிஞ்சிட்டு இருக்கோம். அவர் நம்மை மறக்கவில்லை என்பதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு கண்ணை திறந்து பார்த்தோமே, அதான் பெரிய காரணம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு இந்த வண்டி எந்த இறங்கணுமே, அதுவே பெரிய காரணம். நாசியில சுவாசம் இருக்குது, அதுவே பெரிய காரணம். சொல்லுங்க, என்னை மறவாதவரே, என் நினைவாக இருப்பவரே. யார் மறந்தாலும் மறக்காவிட்டால் கர்த்தர் மறக்கவே மாட்டார். நம்புறீங்களாமா? ஆனால் நம்ம தான் அவர் அடிக்கடி மறந்துடுறோம். அடிக்கடி மாமியார் வந்தா, அம்மா அப்பா வந்தா மறந்துடுறோம், அண்ணன் தம்பி வந்தா மறந்துடுறோம். புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி. இன்னைக்கு உங்க வீட்டில் உங்க அம்மா அப்பா வந்தாங்கன்னா ஜபத்துக்கு வந்திருப்பீங்களா? இல்லை அண்ணன் தம்பி வந்திருந்தா, அக்கா தங்கச்சி வந்திருந்தா? அப்படியா? நீங்கள் 1000ல் ஒருத்தி. ரொம்ப கஷ்டம். நான் கேட்டேன் இந்த வாரம் சபையில் கூட்டமே இல்லைன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், ஒருத்தர் ஃபோன் பண்ணி, என்னம்மான்னு கேட்டேன். அண்ணன் வந்தார், தம்பி வந்தார், தங்கச்சி வந்தார், அம்மா வந்தாங்க. இது மே மாதம் இல்லை, எல்லாம் இங்கே வந்துடுறாங்க, இவங்க எதாவது மறந்துடுறாங்க. சொல்லுங்க எல்லாரும், என் ஜபத்தை ஒரு நாளும் தள்ளாதவர். 2வது போட்டுருது கொடுமை. கொடுமை, கொடுமை இருக்குதா? வார்த்தை இருக்குதுங்களா? போதும். ஐயோ, கொடுமை தெரியுமா ஆங்கிலத்தில்? கொடுமை அதாவது கிரகிக்க முடியாத ஒன்று. கிரகிக்க முடியாது. நேற்று நடந்த விபத்து என்னது? நேற்று நடந்த விபத்து, ஒரே வீட்டில் 7 பேர் மரித்திருக்கிறாங்க. ஒரே குடும்பத்தில் 7 பேர் இறந்திருக்கிறாங்க. கணவன், மனைவி, 3 பிள்ளைகள், உறவுகள், 7 பேர் ஒரே குடும்பத்தில் மரிச்சு போயிருக்கிறாங்க. யோசித்து பார்த்தீங்களா? சொல்லுங்க, இதுதான் வாழ்க்கை. சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. இப்படி சொன்னா புரியும். எதிர்பார்க்கிற ஒன்று, இப்படி சொல்லுங்க, எதிர்பார்க்காத ஒன்று எதிர்பார்க்காத நேரத்தில் நடப்பது. நம்புறீங்களா? சொல்லுங்க, கொடுமை. அடுத்து ஒன்று போட்டிருக்குது, அடுத்து ஒன்று போட்டிருக்குது அக்கிரமம். என்னங்க? சத்தமா. இந்த உலகத்தில் கிரமங்கள் அக்கிரமங்கள், அக்கிரமங்கள் தான் கிரமங்கள். கிரமங்கள் அக்கிரமங்கள், அக்கிரமங்கள் தான். ஒன்றும் வேணாம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆண் நேசிக்கிறோம். நம்மளை பார்த்து உலகம் சொல்லுது, ஊரை ஏமாத்துறாங்க, இந்த பாஸ்ட்டுங்கெல்லாம் ஊரை ஏமாத்துறாங்க. அவர் சொல்கிறாரா? வீட்டில் சொல்கிறாரா? சொல்ல மாட்டார். புரியுதா உங்களுக்கு? கவனிங்க, பயத்தோடு வாழறோம், நம்மளை உலகம் கேவலமாக பேசுது. ஒருத்தர் கேவலமாக வாழறான், ஆனால் உலகம் மேன்மையாக பேசுது. உண்மையா பொய்யாமா? பயத்தோடு வாழறோம், நம்ம கேவலமாக பேசுது. துணிகரமாக வாழறான், அவனை இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்தன் ஒரே மனைவியோடு இருக்கிறான், அவனை யாரும் பாராட்டுறதில்லை, அவன் 2 3 வச்சுக்கிறான், அவன் தான் மேடையில் உட்கார்ந்துருக்கிறான். என்னடி பார்க்குறீங்க? சொல்லுங்க, உலகத்தின் அக்கிரமங்கள் தேவனுக்கு கிரமமானது,
தேவனுக்கு கிரமமானது, உலகத்துக்கு அக்கிரமானது. இப்போ நம்ம ஜெபம் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஒழுங்காக பண்ணுறோமே, நம்மளை யாராவது பாராட்டுறாங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், எத்தனை புருஷன் உங்களை பாராட்டியிருக்கிறாங்க? தமிழ் புரியலையோ? என் வீட்டுக்காரன் ரொம்ப பாராட்டுவாருங்க. எவ்வளோ பேர் இடத்துல இன்னொரு சொல்லுங்கம்மா, இன்னொரு சொல்லுங்க. பாராட்டினா பாராட்டுறாரு சொல்றாங்களா அந்த அம்மா? சூப்பர், கை தட்டலாம் அந்த அம்மாவுக்காக. நீ தேடி வந்த வரம் ஆண்டவர் கொடுத்த வரம் இல்லை, ஆண்டவர் கசக்கி பிழிகிறவல்ல, வாழ வைத்து பூரிக்கிறவர். எல்லாம் சொல்லுவாங்க மனைவி இறைவன் கொடுத்த வரன்னு, அதை நம்பல. அம்மா அப்பா வளர்த்த வரம். அம்மா அப்பா ஒழுங்கா வளர்த்துருந்தா அது ஒழுங்கா இருக்கும். என்ன பாக்குறீங்க சார்? அதெல்லாம் வேண்டாம். சொல்லுங்க அம்மா, என்ன பாருங்கம்மா, தேவனுக்கு முன்பா கிரமமா இருங்க. உலகத்தை பற்றி கவலையே இல்லை. உலகம் ஒரு நாளும் நம்மளை போற்றாது. உலகம் ஒரு நாளும் ஒன்று சொல்லட்டுமா, உங்க மேன்மை உங்க புருஷனுக்கு தெரியல, உங்க மேன்மை மனைவிக்கு தெரியல. புரியவே இல்லை, ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க. உங்க மேன்மை உங்க புருஷனுக்கு தெரியல, உங்க மேன்மை உங்க பிள்ளைகளுக்கே தெரியல. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஜெபிக்கிற தாய் தகப்பன் எவனுக்கு இருக்கிறான் அவன் தான் பாக்கியவான். உங்க மேன்மை உங்க பிள்ளைகளுக்கு புரியல, உங்க புருஷனுக்கு புரியல, ஆனா படைத்தவருக்கு புரியும். சொல்லுங்க, ஐ டோன்ட் கேர். சத்தமா சொல்லுங்க. நல்லா சொன்னாலும் ஐ டோன்ட் கேர், என்ன சொன்னா ஐ டோன்ட் கேர். அவன் ரொம்ப சொல்றான்னா உள்ளுக்குள்ள ஏதாவது விஷயம் இருக்கும். புரியவே இல்லை. புரியுதா? புரியலைங்களா? டெய்லி புரியுதா? அம்மா அம்மா அம்மானா ஏதோ ஒரு உள்குத்துக்குன்னு நினச்சிக்கணும். என்ன சொல்லுவான்? ரொம்ப தேவைமா, கழுத்தில் போட்டுக்கிறிய, கொஞ்சம் கொடுமா. புரியுதா? அவன் பார்வை இது மேலே தான் போகுது. ஆமாம், அவன் யார்கிட்ட வாங்கி கொடுக்குறான்னு தெரியாது, அடுத்த விஷயம். புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க சொல்லுங்க. அவருடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சான்? ஆபுக்கு வாழ்க்கை என்ன இருந்துதான்? சத்தமா அவர் ஃபேஸ் பண்ணாரா? அதை ஃபேஸ் பண்ணாரா? அடுத்து ஒன்று சொல்ல போறேன். அடுத்து தீவினை, ஆல்வேஸ் பேட் திங்ஸ். யோபு சொல்லுகிறான், வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன், தீமை வந்தது. உண்மையா பொய்யா? வெளிச்சத்திற்கு காத்திருந்தேன், இருள் வந்தது. நன்மைக்கு காத்திருந்தேன். இப்போ பாருங்க, நேற்று இங்கேருந்து போனாங்களே அநேகர் செட்டில் அங்கே தொழிலுக்காக போனாங்க, டாக்டர் போனாங்க. அவங்க பெற்றோர் எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க இல்லை? நன்மைக்கு காத்திருந்த உலகத்தில் தீமை வந்தது. சொல்லுங்க, என் தீவினைகளை நன்மைகளாய் மாற்றுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? யோபு இந்த ஆபுக்கு வாழ்க்கையில எல்லாம் என்னதான்? எல்லாம் என்னவா? எல்லாம் என்னது? நல்ல காரியமே இல்லை. சொல்லுங்க, ஆனாலும் என் தேவனோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, ஆனாலும். அடுத்து கொள்ளை. கொள்ளை தெரியுமா? இழப்புக்கள். தமிழ் புரியுதுங்களாமா? நிறைய இழப்பு. பணம் போச்சு, வாழ்க்கை போச்சு, நிம்மதி போச்சு, தொழில் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. ஆனால் இழப்புக்கள் மத்தியிலும் என் கூட இருக்கிற கர்த்தர். யோபுக்கு எல்லாமே போச்சு. யோபு 1:2 சீக்கிரம் படிங்க. யோபு 1:2. யோபு 1:2. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 மாடுகளும். என்னம்மா? 7000 மாடு. யாருங்க டீச்சர்? நீங்க டீச்சரா? என்ன டீச்சர்? நோ டீச்சர். 7000 மாடு. ஒரு மாடு என்ன விலை தெரியுமா? இப்பெல்லாம் 50,000 ரூபாய். 7000 மாடு 3.5 கோடி. 7000 மாடு. ரெண்டாவது 3000 ஒட்டகங்களும். ஹலோ, ஒரு ஒட்டகம் பல லட்சங்கள். எத்தனை ஒட்டகம்? அடுத்து 500 ஏர் மாடுகளும். என்னங்க? 500 ஏர் மாடு. அப்புறம் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். ஹலோ, மிருக ஜீவன்கள் எல்லாமே ஆடு மாடு கோழி பன்னி வாத்து, ஏராளமான வேலைக்காரரும். என்ன பாருங்க, எல்லாரும் இவ்வளோ பணக்காரர் ஒரே நாள்ல பாப்பர் ஆயிட்டாரு. சொல்றது புரியுதுங்களாமா? இவ்வளோ பெரியவர். ஒன்று வேணாம், 10 ரூபா காணாம போச்சு. இன்னைக்கு 50 ரூபா காணாம போயிருந்தா நீங்க சபைக்கு வந்துருக்க மாட்டீங்க.
50 ரூபா காணாம போயிருந்தா சபைக்கு வந்திருக்க மாட்டீங்க. அந்த அம்மா கேளுங்க, அம்மா 50 ரூபா காலையில் காணாம போயிருந்தா சபைக்கு வந்திருப்பீங்களா? அதை தேடி கண்டுபிடிக்கிற அளவும் திங்கட்கிழமை ஆனாலும் வீட்டில் தான் இருப்பீங்க. புரியவே இல்லை. 50 ரூபா காணாம போயிடுச்சுன்னா இன்னைக்கு சபைக்கு வந்திருப்பீங்களான்னு கேட்டேன். அப்படியா? நிறைய காசு வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஜபம் பண்ணும்போது 50 ரூபா தான் வரும், கண்ணை முன்னா 50 ரூபா தான் வரும். இவ்வளவும் போனா கூட அதிகாலை எழுந்து ஜபம் பண்றாராம் அவரு. என்னங்க? அதிகாலம் எழுந்து. சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க. கொள்ளை அதை வீட்டுக்கார் பார்த்துருவாரு. எதுக்கு வம்பு இப்போ நீங்களே மாட்டிக்கிற மாதிரி. ரைட், சொல்லுங்க. இதெல்லாம் உண்டு வாழ்க்கையில். சத்தமா சொல்லுங்க. இழப்புகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, அப்புறம் வழக்கு உண்டு. வழக்கு என்ன தெரியுது உங்களுக்கு? அதாவது நம்மை தவறாய் நம்மை சித்தரிக்கிறவர்கள். என்ன பாருங்க, ஒருத்தர் பேசல உடனே பெருமைகாரன்னு சொல்லுவாங்க. இப்போ எங்களை பற்றி சொல்லட்டுமா? எங்களை பற்றி கொஞ்சமாக பேசுனா சரக்கு இல்லைன்றீங்க, ரொம்ப பேசுனா அறுக்குறோன்றீங்க. பணத்தை பற்றி பேசுனா பாஸ்டருக்கு பணப்பேயன்ற, பேசலைன்னா அவருக்கு எங்கே வருதுன்றீங்க. நாங்கள் நல்ல நம்ம காணி காசு தான் பேசுதுன்றீங்க. புரியுது உங்களுக்கு? கசக்கின சட்டை போட்டால் வேஷம் போடுறோன்றீங்க. என்னடி பார்க்குறீங்க? தமிழ் புரியுதா? ரைட். பாவத்தை பற்றி பேசினா அனுபவம் பேசுதுன்றீங்க. புரிய மாட்டேங்குது. பேசலைன்னா அவர் எப்படி பேசுவாருன்றீங்க. ஆமேன். அதுக்கு போய் இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னா நான் வேற மாதிரின்றீங்க. கொஞ்சமாக பேசினா ஒன்று வேணாம், சத்தமாக பேசுகிறாரு. நீங்கள் பாஸ்டர் பேசுகிறாரு உடனே நினைக்க நீங்கள் பாஸ்டர் மட்டும் சண்டை போட்டுக்கிறாரு உங்களுக்கு பாஸ்டர், அதெல்லாம் இங்கே கொட்டுறாருன்னு. அமைதியாக பேசுனா பாஸ்டர் அடக்கி வாசிக்கிறாரு. இன்னெல்லாம் சொல்லுங்க எங்களை பற்றி. இல்லை, ஒருத்தன் கேட்குறான் அன்றைக்கி வந்து சோஃபா, பாஸ்டர் இது காணிக்கை காசா உங்கள் காசான்னு கேட்குறான் என்னை பார்த்து. புரியுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். எல்லாம் கரங்களை உயர்த்தி, எங்கள் பாஸ்டர் நல்லா இருந்தா நாங்கள் நல்லா இருப்போம். சத்தமா சந்தோஷப்படுறீங்களா? பாஸ்டர் ஒரு புது கார் BMW வாங்கினா எப்படி இருக்கும் உங்களுக்கெல்லாம்? 5 கோடி. அது உண்மையாக சத்தியமாக இதெல்லாம் முதல் வசனம். இதெல்லாம் எனக்கு எதிரே இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். அந்த வார்த்தை படிங்க, எதிரே. என்ன பாருங்க எல்லாரும். ஒரு 5 பேர் வந்தால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். 5 பேர். அவரை காட்டுறாரு, ரொம்ப உஷார். தம்பி ஒரு 5 பேர் வாங்கப்பா. சும்மா உதாரணத்துக்கு தான், தப்பா நினச்சிக்காதீங்க. சரி, ரைட். இதில் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. சரி, நம்ம வாங்க. சரி, இப்படி நில்லுங்க பிரதர், நில்லுங்க. உடனே சரியில்லை சார், இப்படி நில்லுங்க. அப்படி சாரி. நம்பர் 1, யோசிக்க மாட்டீங்களே. இவர் தான் அக்கிரமுக்கு சொந்தக்காரர். இவர் தீவினைக்கு சொந்தக்காரர். எப்பவுமே தீமை தான் பண்ணுவார் எனக்கு, ஆனால் என் கூடவே இருப்பார். இவர் வந்து இருக்கிறதுல வாங்கி போயிடுவார். தந்தா துதிப்பார், தராவிட்டா மிதிப்பார். அடுத்து ஒத்துக்கிறார். அவர் எப்போ பார்த்தா என்னை பார்த்து கிரிட்டிசைஸ் பண்ணுறவர். இப்படி சொல்லுங்க. அடுத்து ஒத்துருக்கிறாரு. வாதை, வியாதி, இதெல்லாம் எனக்கு முன்னாடி நிற்குது. ஜெபம் பண்ண முடியுமா? இவர் யாரு? நான் சொல்றதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக பேசுவார். காக்கா கருப்புனார் வெள்ளன்னுவார். அதுக்கு சப்போர்ட் பண்ணுற 10 பேர் இருப்பான். என்ன பார்க்குறீங்க? இருக்கிறாங்களா உங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு? எத்தனை பேர் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் வரீங்க இங்கே? ஆமாம், நீங்கள் எது சொன்னால் உங்களுக்கு ஆமைன்னு சொல்கிறது 2 பேர் இருக்கிறான். இல்லை, அவர் பெரும்பான்மை, நான் சிறுபான்மை. புரியல உங்களுக்கு? இப்போ தப்பாக பேசினா கூட என்ன சொல்லுவாங்க? கரெக்டாக பேசினா நீங்களே சொல்லுவீங்க. ரைட். இவர் யாரு? இவர் எப்பவுமே இன்னைக்கே பேசுவார், ஆனால் உள்ள நிறைய ஆப்பு வைப்பார். ஆனால் பாஸ்டர் கூடவே இருப்பார். 3வது ஒருத்தர் கொள்ளை. புரியுதுங்களா? அடுத்து ஒருத்தர் ஆல்வேஸ் கிவிங் கமெண்ட்ஸ், ஏதாவது சொல்லினே இருப்பார். அடுத்து பின்னால் ஒருத்தர் இருக்கிறாரு வாதை. இவங்கெல்லாம் எனக்கு எதிர நிற்கிறாங்க.
இப்போ என்னால் பிரசங்கம் பண்ண முடியுமா, ஜெபம் பண்ண முடியுமா? என்னை டெய்லி பார்க்குறாரு அவர், இவர் டெய்லி பார்க்குறாரு. என் கூடவே இவங்கெல்லாம் 5 பேர் என் கூடவே இருக்கிறாங்க. ஜெபம் பண்ண முடியுமான்னு கேட்டேன். என்னம்மா? எனக்கு எதிரே சொல்லுங்க எல்லாரும். கண் முன்னால் தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, தோத்துறன்னுவேன். கண்ணை திறந்து யாரை பார்க்கணும்? நான் போயிடுறேன். நம்பர் 1 பார்க்கணும், நம்பர் 2 பார்க்கணும், நம்பர் 3 பார்க்கணும். அஜய் ரொம்ப சோர்ந்து போயிட்டார். நம்பர் 4 பார்க்கணும். அவரே சொல்றாரு, நானே ஒரு வாதை, என்ன போய் வாதைன்றீங்க. இதெல்லாம் டெய்லி என்ன பயமுறுத்துது. இதெல்லாம் டெய்லி என்ன ஜெபம் பண்ண முடியுமா? சின்ன கேள்வி. அந்த அம்மா தான் பிடிக்க போறேன் இப்போ. அம்மா, இப்படிலாம் இருந்தா டெய்லி ஜெபம் பண்ண வருமான்னு கேட்டேன். உங்களை தான் கேட்குறேன். அண்ணா ஜெபம் பண்ணுவீங்களா? இவங்கெல்லாம் படா பெரிய பெரிய ஆளுங்க. இவங்க நிறைய பேர் ஒன்றில் ஆக்கியிருக்கிறாங்க. புரியவே இல்லை. இவங்க பெரிய பெரிய ஆட்களையே ஒன்றிலாம் பண்ணிட்டாங்க. நான் யாரு சொல்லு? நம்மளாம் யாருங்க? இப்போ யார் இவங்க ஜெயிப்பாங்க, நான் ஜெயிப்பேனா? எப்படிங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதெல்லாம் இருக்கிறது. சத்தமா சொல்லுங்க. 2:1 ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. உதாரணத்துக்கு தான் 2:1. நான் போதும் சொல்லுங்க. நான் சொல்லுங்க தரித்திருப்பேன், உறுதியா இருப்பேன். சொல்லுங்க. மனம் ஒரு குரங்கு, அது சாதாரண குரங்கு இல்லை, சாராயம் குடிச்ச குரங்கு. இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது. இப்போ ஜெபம் பண்ணா மாறுமா, இல்ல மந்திரவாதிகிட்ட போனா மாறுமா? அப்படியா? வேற ஒன்றும் மாறாது, எல்லாம் மாறிடுமா? அவர் திருந்திடுவார? தீவினை பண்றவர், அக்கிரம் பண்றவர், கொடுமை பண்றவர், என்னை ஏமாத்தினவர், எனக்கு அதிகமாக பிரச்சனை உண்டு பண்ணவர் எங்க இருக்கிறாங்க? வசனம் படிங்க. வசனம் என்னவா? பாட்டு வருமா சிஸ்டர் உங்களுக்கு? பாட்டு வருமான்னு கேட்டேன் இவங்களை பார்த்தா. ஒன்றும் வேணாம். இப்போ நீங்கள் தான் அந்த 5 பேர். உங்களை பார்த்தா எனக்கு பிரசங்கம் வருமா? நீங்கள் சொன்ன ஞாபகம் வருமா, என் பிரசங்கம் வருமா? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லையா, பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் இப்படி, பாஸ்டர் இப்படி, அவர் அந்த அம்மாவோட பார்த்தேன், இந்த அம்மாவோட பார்த்தேன். புரியவே மாட்டேன்தில்ல. எப்படி பார்த்தேன்? ஒருத்தன் சொல்கிறான், அன்றைக்கி ஒரு நாள் பாஸ்டர் உங்களை ஒரு ஆண்டியோட பார்த்தேன், மஞ்சள் புடவை கட்டியிருந்தாங்க, நீங்கள் ஸ்கூட்டரில் கூட்டின்னு போனீங்க, நான் ப்ரைஸில் அடிச்சு சொன்னேன், கண்டுக்காமல் போயிட்டீங்கன்றான். எப்படி இருந்தாங்கன்னு கேட்டேன். குண்டாக இருந்தாங்கண்ணா. மஞ்சள் புடவையா, குண்டாக இருந்தாங்களாம், 2 வீலர் கூட்டின்னு போனானா, லொக்கேஷன் சொல்கிறான், என்னை பார்த்து ப்ரைஸில் அடிச்சு சொன்னானா. எனக்கு வண்டியை ஓட்ட தெரியாது எனக்கு. இப்போ இதை பாஸ்டர் மகிட்ட சொன்னா பாஸ்டர் மகனை யோசிப்பாங்க. பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாங்க வச்சுக்கங்களேன், அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படியா? நான் அவர் எப்படி நினச்சேனே, அவரை மஞ்ச புடவை, நான் திருப்பதிக்கா போகிறேன், குண்டா, லொக்கேஷன்லாம் சொல்கிறான். ஆனால் நான் பார்த்தனே, டேய் நான் அதான், ஆமாம் நான் சத்தியமாக உங்களை பார்த்தனே, உங்களை பார்த்து ப்ரைஸ்லாட் சொன்னேனே, கண்டுக்காமல் போயிட்டீங்கண்ணே. இது எங்கள் வீட்டுக்கு அப்படி சொன்னால் என்ன ஆகும் சொல்லுங்க? உண்மைகள் உண்மைகள் அல்ல. சொல்லுங்க, என்ன சொன்னாலும் எல்லாம் 2 சொல்லுங்க. நான் என் காவலிலே தரித்திருப்பேன், அரணிலே நிலை கொண்டிருப்பேன், அவர் விட்டு போக மாட்டேன். சத்தமா சொல்லுங்கம்மா. தலை நிமித்தி சொல்லுங்க. நான் சொல்லுங்க, நிற்பேன், வருவேன், ஜெபிப்பேன், இதே சபையில் உட்காருவேன், மூஞ்சில கரியை பூசுவேன். நீ தானே சொன்னேன் மஞ்சள் புடவை, என்ன மாதிரி பார்க்குறீங்க? ஏன் சொன்ன குண்டு ஆண்டி? நீ தானே சொன்ன அந்த 2 வீலர். புரியவே இல்லை. உலகத்திலேயே 2 வீலருக்கு டிரைவர் வச்ச ஒரே ஆள் நான் தான். உண்மை. 68-50 TM ஒரு வண்டி வச்சுருந்தேன், ஒரு 2 வீலர், அதுக்கு டிரைவர் வச்சுருந்தேன். நான் சொல்ல வந்த கருத்து என்ன தெரியுமா? உலகம் சொல்லும் அது உண்மை அல்ல, அவர் சொல்லுதான் உண்மை. எல்லாம் சொல்லுங்க, நிற்பேன். சத்தமா சொல்லுங்க. கடைசி சொற்றோட கடைசி 1 வசனத்துடைய கடைசி வார்த்தை பார்ப்பேன். சத்தமா எல்லாம் எழுந்து சொல்லுங்க, பார்ப்பேன். எழுந்திருந்து
சொல்லுங்க பார்ப்பேன். ஆமா, பைபிள் பிரிச்சு பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க, பார்ப்பேன். எல்லாம் சொல்லுங்க பார்ப்பேன், அண்டர்லைன் பண்ணுங்க. வாழ்வை பார்ப்பேன். 2ஆம் அதிகாரம் 1 வசனம் கடைசி வார்த்தை. சொல்லுங்க பார்ப்பேன். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க, வாழ்வை பார்ப்பேன், வசதியை பார்ப்பேன், மேன்மையை பார்ப்பேன், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை பார்ப்பேன், என் குடும்பத்தின் செழிப்பை பார்ப்பேன். வாய்த்தன்னு சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க பார்ப்பேன். ஆனா இன்னைக்கு பார்க்க முடியல, எதையுமே பார்க்கிற அளவுக்கு இல்லை. இவர் முடிச்சாருன்னா இவர் ஸ்டார்ட் பண்றாரு, எவர் முடிச்சா அடுத்து ஸ்டார்ட் பண்றாரு. அது ஒரு தொடர்கதையா போகுது. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கும் சிங்கிளா வராது பிசாசு. எப்படி தான் வரும்? கூட்டமாக தான் வரும். இவர் முடிச்ச உடனே அவர் ஆரம்பிக்கிறாரு. அவர் ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன கேள்வி, இவங்களுக்கு பதில் சொன்னா என் வாழ்க்கையை முடிஞ்சு போயிடும். முதலாளி யாரு? இப்போ அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துருந்தா என் வயசு போயிடும். ஏற்கனவே 10 அடைப்பு இருக்குது எனக்கு. 10 அடைப்பு இருக்குது. அடுத்த ஒருத்தர் வராரு. அவர் யாரு? தீவனை பண்றவர். அதுக்கு பதில் சொன்னா இன்னும் கொஞ்சம் காலம் போயிடும். அடுத்து இன்னொருத்தர் வராரு, கொடுமை பண்றவர். அடுத்து வழக்காடுறவர். வீட்டில் இல்லைங்களா? வீட்டில் போன உடனே வழக்காடுவாங்க. என்ன பார்க்குறீங்க? இன்னாடி சோறாக்கிட்டு போனேன், ஒண்ணுமே இல்லை. நீ சொல்லுங்க, நீ கொடுத்த காசுக்கு அதுவே அதிகம்னு சொல்லுங்க. புரியவே இல்லை. வழக்கில் வீடுக்குதா ஏதாவது? வழக்காடிட்டு தான் அங்கே வந்திருக்கிறோம் இல்லை? வழக்காடிட்டு தான் வந்துருக்கீங்களே. போ எவ்வளோ நாள் போறிய போ. சொல்லுங்க ஜெய் பார்ப்பேன். சத்தமா சொல்லுங்கம்மா, சத்தமா. வாழ்வை பார்ப்பேன், செழிப்பை பார்ப்பேன், உயர்வை பார்ப்பேன், தேவனுடைய கிருபைகளை பார்ப்பேன். சொல்லுங்க எல்லாவற்றையும் பார்ப்பேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 16ஆம் வசனம் 2:16 கடைசி சொல்லுங்க, இளைப்பாறுதலை பார்ப்பேன், இளைப்பாறுதலை பார்ப்பேன். ஆமென் சொல்லுங்க. மகிழ்ச்சியை பார்ப்பேன். இப்ப சொல்லுங்க எல்லாரும், ஒரு நாள் வரும் உயரமான இடத்துல கர்த்தரை கொண்டு நிறுத்துவார். சொல்லுங்க, உயரமான இடத்துல நடத்துவார். சொல்லுங்க, ஒன்று சொல்லட்டுமா? சொல்லி முடிச்சிடுறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் அமைதியா இருப்பேன், கர்த்தர் எனக்காக. கடைசி வார்த்தை 12 3:12 கடைசி வார்த்தை. சொல்லுங்க, எனக்காக சொல்லுங்க, என்னோடு கூட நடப்பார், போராடுவார். வசனப்படி பாப்பா. சொல்லுங்க, நடப்பார், போராடுவார். சத்தமா நடப்பார். சத்தமா சொல்லுங்க, நடப்பார். இந்த 5 பேர் சொல்றது பெருசா இருக்குதா? நான் சொல்றது பெருசா இருக்குமா? அநியாயமா பேசுறீங்களாமா? ஹலோ, 5 பேர் சொல்றாங்க என்னை பத்தி கேவலமா. அது பெருசா இருக்குமா? நான் பெருசா இருப்பேனான்னு கேட்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒண்ணு வேண்டாம், என் கூட எப்படி ஒரு அஜய், இந்த 5 பேர் சொல்றாங்க என்னை பத்தி மோசமா, என் கூட வருவீங்களா? 5 பேரோட சேருவீங்களா? புரியவே மாட்டேங்குது. ஏன்னா அவரை ஒரு வழி பண்ணிடுவாங்க இவங்கெல்லாம். நான் ரொம்ப பண்ணிக்கிற என்ன பாஸ்டர் உனக்கு கொடுத்தாரா? லஞ்சம் வாங்கிட்டியா? துட்டு கொடுத்தாரா? பிரியாணி வாங்கி கொடுத்தாரா? பாவம், அவர் எந்த பக்கம் சாஞ்சிருவாரு? சொல்லுங்க, இவர்கள் மத்தியில் என்னோடு நடந்து வருவார். இந்த வார்த்தை சொல்லுங்க, நடந்து வருவார். சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க நடந்து வருவார். இருக்குதா? நடந்து வருவார். எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்குது? நடந்து வருவார். எல்லாம் சொல்லுங்க, நடந்து வருவார். 12 சொல்லுங்க, நீர் என்னோடு நடந்து வந்தீர். சத்தமா 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 சொல்லுங்க. இப்ப அந்த 5 பேரும் பார்ப்பாங்க, என்னடா இது இவ்வளவு சொன்னோம், ஆனா யார் யாரோட போறா? இப்போ சொல்லுங்க, ஆண்டவர் இவன் நடந்து வராரு. சொல்லுங்க, நடந்து வருகிறார். அடுத்து போராடுவார். அடுத்து 13 வெட்டுவார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வெட்டுவார். 14 கடைசி வார்த்தை, உருவ குத்துவார். பயமாக்குதா? சொல்லுங்க, நடந்து வருவார். சத்தமா சொல்லுங்க. அம்மா, இவங்க நடந்து வராங்களோ இல்லையோ, அவங்க நடந்து வருவார். சொல்ல, நடந்து வருவார், என் கூடவே வருவார், எனக்காக
அந்த 5 பேரையும் என்ன பண்ணிடுவாரு? என்ன வெட்டுவாராம்? சத்தமா ஆமேன். தலையை வெட்டுவாராம். அப்படிதான் போட்டு தலைவனை வெட்டுவார். 13 கடைசி வார்த்தை ஆமேன். எப்படி வந்தாங்க? என்ன எப்படி வந்தாங்க? 14 எப்படி வந்தாங்க? 14 சத்தமா சொல்லுங்க. ஆமா, பைபிளே பார்க்க மாட்டேன். சத்தமா சொல்லுமா. என்னை சிதறடிப்பதற்கு போதும். என் ஜெபத்தை, என் ஊழியத்தை, என் பரிசுத்தத்தை, என் நீதியை, என் உண்மையை சிதறடிக்கணும். ஆமென். இதெல்லாம் வரும்போது ஜெபம் பண்ண முடியுமா? இன்னைக்கு காலை ஒருத்தன் பேசினான், தற்கொலை பண்ண போறேன், உன் பேரை எழுதி வைக்க போறேன் அப்படின்னு. எப்படி இருக்கும்? அந்த நேரம் ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க. நடந்து வருவார், நடந்து வருவார், என் கூட வருவார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, யார் உங்க கூட இல்லைன்னு முக்கியம் அல்ல, யார் உங்களோடு இருக்க என்பதுதான் முக்கியம். சொல்லுங்க. என் பிள்ளை இல்லை, என் கணவன் இல்லை, என் புருஷன் இல்லை, என் அண்ணன் தம்பி இல்லை, யார் இல்லை என்பது முக்கியம் அல்ல, யார் என்னோடு கூட இருக்கிறார் என்பது முக்கியம். சொல்ல, என் கூட நடந்து வருவார். அதே வரீங்களா? வரீங்களா? நீங்களே பாட்டு பாடி முடிச்சு முடிவாங்க, கை கொடுங்க. நடந்து வருவார். இதெல்லாம் நீங்க 5 பேரும் பார்ப்பீங்க, வயிறு எறிவீங்க. நடந்து வருவார். வரும்போதே 5 பேர் என்ன பண்ணிடுவாரு? 5 பேரையும் உடனே பண்ணிடுவார். சொல்லுங்க. நான் அவரோடு இருப்பேன், அவரோடு இருப்பேன், என் கூட நடந்து வருவார். சொல்லுங்க. புயல் காற்றிலும், கொடுமையிலும், கொள்ளையிலும், வியாதியிலும், வழக்கிலும், எல்லா நேரங்களிலும் என் கூடவே வருவார். நடந்து சொல்லுங்க. என் கூடவே வருவார். மற்றவங்க எல்லாம் என்ன? நாங்க 5 பேர் என்ன? நாங்க 5 பேரும் சத்தமா புரியுதா உங்களுக்கு? யார் கூட இருங்க? யார் கூட இருங்க? யார் கூட இருங்க? கர்த்தருடைய பிள்ளையோடு இருங்க, உறவுகளோடு இல்லை. அவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்க போயிட்டாங்க? இப்போ 5 பேரும் 5 பேரும் என்னங்க சொல்லுங்க. என்னோடு இருக்கிறார். சத்தமா என்னோடு இருக்கிறார், என் பக்கம் இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் அவரோடு கூட இருக்கிறேன். நிலைத்திருப்பேன். சொல்லி நிலைத்திருப்பேன். ரொம்ப கஷ்டம். ஏன்னா 5 பேரும் டெய்லி பார்க்கிறேன். 5 பேரையும் எப்படி பயம் இருக்காம இருக்காதா? உன்னை குத்திடுவேன், உன்னை ஒண்ணு பண்ணிடுவேன், உன்னை அப்படி பண்ணிடுவேன். 5 பேர் மாத்தி 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 போன் கால். ஜெபம் பண்ண முடியுமா? சொல், கரங்களை உயர்த்தி.